ஏசாயா அதிகாரம் 31. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ! அவரும் ஞானமுள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர்தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சந்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர் களைந்து போவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போ. அவர்களுடைய பிரபுக்கள் கொடியைக் கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து ஏசாயா 31 அதிகாரத்திலே சில வசனங்களை பார்ப்போம். இங்கே மீண்டுமாக யூதா ஜனங்கள் எகிப்தை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. எருசலேமை காத்துக்கொள்ள கர்த்தரை நம்பும்படி சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் எகிப்தினிடத்திலே திரும்புவது அதற்கு ஆபத்து என்றும் அவ்வாறு செய்வது அதற்கு வீணாயிருக்கும் என்றும் ஏசாயா தொடர்ந்து யூதாவை எச்சரிக்கிறார். எதிர்காலத்திலே இஸ்ரவேல் தவறான கூட்டணி அமைத்துக் கொள்ளும். அவர்கள் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். தேவன் அதை குறித்து இங்கே எச்சரிக்கிறதையும் நாம் பார்க்கலாம். அவரை விட்டு வெளியிலே உதவி பெற நாடுகிறவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார். மீண்டும் சொல்கிறேன், கர்த்தரை அறிந்தவர்கள் அவரை விட்டு வெளியிலே உதவி பெற நாடுகிறவர்களாயிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. ஏசாயா 31 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ! இது 5வது ஐயோ. எகிப்தின் உதவியை நாடி செல்கிறவர்களுக்கு எதிராக இது சொல்லப்படுகிறது. இதிலே நமக்கு ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. தேவனை அறிந்தவர்கள் தேவனை விட்டுவிட்டு மனிதனுடைய உதவியையோ பணத்தின் உதவியையோ பொருளின் உதவியையோ நம்பி செல்வார்கள் என்றால் அவர்களுக்கு ஐயோ. இங்கே நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்காக உங்களை இந்த உலகத்தை விட்டு வெளியே போகும்படியாக சொல்லவில்லை. நாம் நம்முடைய தேவைகள் உதவிகள் எல்லாவற்றிற்கும் முதலாவது செல்ல வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். அவரிடத்திலே கேட்கும்போது அவர் மனிதர்கள் கண்களிலே தயவை ஏற்படுத்தி உதவியை அனுப்புவார். நீங்கள் உங்கள் தேவையின் மத்தியிலே யாருடைய உதவியை நாடி செல்கிறீர்கள்? உங்கள் நண்பர்களையா, பணக்காரரையா, இல்லாவிட்டால் தேவ ஊழியக்காரரையா? அருமையான சகோதரனே, சகோதரியே, மனிதர்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளானவர்கள். அவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆகவே கட்டுப்பாடுகள் இல்லாத கர்த்தரையே தேட வேண்டும். அதற்காக நாம் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது என்பது இல்லை, கேட்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலோசனையையே முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதையே நிறைவேற்ற வேண்டும். சங்கீதம் 27 என்ன சொல்கிறது? சிலர் ரதங்களை குறித்தும்
சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். உலக தத்துவம் என்ன சொல்லும் என்றால், நீங்கள் புத்திசாலிகளாக விளங்க வேண்டுமானால் உங்கள் வங்கி இருப்பையும் எதிர்கால வைப்பையும் வருமானங்களையும் நம்புங்கள், அதை பெருக பண்ணுங்கள் என்று சொல்லும். இதன் சுருக்கம் எகிப்தை நம்புங்கள் என்பதே. நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எகிப்து இருக்கும். நாம் எதை உதவிக்காக நம்புகிறோமோ அதுதான் நம்முடைய எகிப்து. இஸ்ரவேலுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அடிப்படையாக இருந்தது அவர்கள் தேவனை தேடாததுதான், அவரை நோக்கி பார்க்காததுதான். அவர்கள் அவ்வாறு அவரை நம்பாதபடியால் தான் மற்றவர்களை தேடினார்கள். வல்லமை உள்ளவர்கள் என்று தாங்கள் கருதியவர்களை சார்ந்து கொண்டார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக மனிதனையோ அல்லது வேறு யாரையாவது நீங்கள் நம்புகிறீர்களா? பணத்தை நம்புகிறீர்களா? பதவியில் இருக்கிறவர்களை நம்புகிறீர்களா? நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். தொடர்ந்து ஏசாயா 31:5 பார்ப்போம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நாம் வேதத்திலே பார்ப்பது போல எசேக்கியாவின் நாட்களிலே கர்த்தர் எருசலேமை பாதுகாத்தார். அசீரியர்கள் எருசலேமை கைப்பற்றுவதில்லை என்று உறுதியும் படுத்தினார். ஏசாயா 31:8 பாருங்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயமல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயமல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். இங்கே வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். அதாவது நீங்கள் பலவான்களாக இருப்பதினாலே அவர்களை நீங்கள் துரத்திவிட முடியாது. கர்த்தரே அசீரியர்களுக்கு எதிராக செயல்படுவார் என்பதுதான் இதன் பொருள். இஸ்ரவேலின் நம்பிக்கை தேவன் பேரிலே இருக்க வேண்டும். இது நமக்கு உதவியையும் பலனையும் தருகிற வார்த்தைகள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய தேவைக்காக கர்த்தரை மட்டுமே நம்புவோம். உலகத்திலே மனிதர்களையோ உலக ஆலோசனைகளையோ நாம் நம்பி சோரம் போய்விடாதபடி, ஆண்டவரே நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுவோமா?